கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, நல்லவங்கள எப்பவுமே சோதனை பண்ணுவாருன்னு சொல்றீங்க. நியாயத்துக்கு கெட்டவன தானே நெறைய சோதிக்கணும் குருஜி, லாஜிக்கலா பார்த்தா. அவரு நல்லவன், கெட்டவன்லாம் பார்க்கறதில்ல. அவரு எல்லாத்துக்குமே உண்மைய சொல்லப்போனா, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, இந்த நல்லவன் அடி வாங்குறான். உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. கெட்டவன் என்ன பண்றான்? தப்பிச்சு, தப்பிச்சு போறான். அங்க தான் வெளியில யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தப்பிச்சு, தப்பிச்சு போய்க்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு அடி விழாம தப்பிக்கிறான். அவன் அடி விழாம தப்பிக்கல. பெரிய அடிக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால கடவுள் தூரமா போனதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. தூரமா போகல. அவர் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் பண்றாரு. உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்ப நீங்க ரோட்ல பைக் ஓட்டிட்டு போறீங்க. சராசரி மனுஷன். இப்ப பைக் ஓட்டிட்டு போகும்போது அந்த தெரு முகனையில போலீஸ்காரன் நிக்கிறான். உங்க வண்டிய நிறுத்தி, "ஏன்டா ஹெல்மெட் போடல? ஹெல்மெட் போடாம போயிட்டீங்க. ஹெல்மெட் ஏன் போடலன்னு?" உங்கள புடிச்சு நிறுத்துறான். நிறுத்துன உடனே, "சார் வச்சுட்டு வந்துட்டேன் சார். முதல்ல ஃபைன கட்டு" அப்படின்னு சொல்லி ஒரு இன்வாய்ஸ போட்டு ஃபைன கட்டுறீங்க. ஃபைன கட்டணும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே போறீங்க. இப்ப இன்னொருத்தன், ஒரு கெட்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் அதே மாரி ஹெல்மெட் போடாம வர்றான். போலீஸ் நிறுத்துது. நிறுத்தின உடனே அவன் என்ன தெரியுமா சொல்வான்? "யோவ் நான் யார் தெரியும்ல? எம்எல்ஏவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. தெரியும்ல? பேர சொல்லு. நீ என்ன எனக்கு நிறுத்தி ஃபைன போடுற?" "அப்படியா சார்? சாரி சார். ரைட் சார். நீங்க போங்க சார்." அப்படின்ருவான். இப்ப இவன் தப்பிச்சுட்டான். அவனுக்கு அங்கேயும் கடவுள் நிறுத்தினாரு. ஆனா, அங்க ஒரு தப்ப பண்ணி அவன் அதுலேருந்து தப்பிச்சுட்டான். இப்ப இவன் அடுத்த தடவ என்ன தெரியுமா பண்ணுவான்? ஹெல்மெட் போடாம போனா நம்மள எவனும் நிறுத்த முடியாது அப்படின்னா, அடுத்த டைம் லைசென்ஸ் இல்லாமலே ஓட்டுவான். அப்போ அவன் நிறுத்துவாய்ங்க. ஆனா, இவன் பேர சொல்லிட்டு தப்பிச்சுருவான். அடுத்தது தண்ணிய போட்டு வண்டிய ஓட்டுவான். அப்பவும் நிறுத்துவாங்க. அப்பவும் அவன் செல்வாக்க பயன்படுத்தி அவன் தப்பிச்சுருவான். இப்ப இவனுக்கு பிரச்சனையே வராது. இப்ப இது நம்ம என்ன நெனைக்கிறோம்? கெட்டவனுக்கு பிரச்சனையே வரலன்னு. வரலன்னு இல்ல, வருது. அவன் அத அவாய்ட் பண்ணிக்கிட்டே போறான். தப்பிச்சுக்கிட்டே போறான். இப்ப அடுத்தது ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, தண்ணிய போட்டு ரோட்ல போய் ஒருத்தன போய் சொருகிருவான். அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போவாங்க. கேஸ் அவன் மேல போடுவான். அந்த கேஸ்லேருந்து அவன் தப்பிச்சுருவான். அவனுக்கு கால் போயிருச்சு, தப்பிச்சுருவான். அப்ப அவனுக்கு இன்னும் தைரியம் வரும். அடுத்த தடவ அவன் என்ன பண்ணுவான்னா, வண்டிய இன்னும் வேகமா ஓட்டுவான். என்ன ஆனாலும் நமக்கு என்னடா, எவன்டா நம்மள கேட்கறது? அப்படின்ட்டு அடுத்த தடவ கார வேகமா ஓட்டிட்டு போவான். ஒருத்தன அடிச்சு கொன்னே புடுவான். இவன் மேல எஃப்ஐஆர போட்டு ஜெயில்ல தள்ளுவாங்க. அதிலிருந்தும் அவன் தப்பிச்சுருவான். இப்ப இவனுக்கு இன்னும் தைரியம் வந்துரும். நம்ம எவனும் நம்மள கேட்க முடியாது. நம்ம எவன கேட்கறது? இப்ப எனக்கு ஒரு எதிரி இருந்தாலும், "அவன தூக்கி வெட்டுறா அவன" அப்படிம்பான். ஏன்டா? ஐயோ! வெட்டுனா பெரிய நான் எத்தன பேர அடிச்சிருக்கேன். வெட்டுனா நம்மள பிடிப்பாய்ங்களா? அவன் என்ன பண்ணுவாய்ங்கன்னு தெரியும். அதுலேருந்து நம்ம ஆளு தான் இருக்கானே பவர்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப இதே மாரி பெரிய பெரிய தவற செஞ்சுக்கிட்டே போவான். இவனுக்கு தப்பிச்சுக்கிட்டே வருவான். வெளியிலருந்து பார்க்கிறவனுக்கு இவன் கெட்டவன் தானே, இவனுக்கு கடவுள் சோதனையே குடுக்கல. பெரிய சோதனை வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவனுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அங்க ஆட்சி மாறும். இவன தூக்கி உள்ள வச்சுருவாய்ங்க. பெர்மனன்ட்டா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. இல்ல அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் இவனுக்கு ஒண்ணு நடக்கும். இவன் கீழ இருந்து தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் அங்க அவனுக்கு இக்கண்ணா வச்சுக்கிட்டே தான் வர்றாரு. ஆனா, அவன் அதுலேருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கு. இப்படித்தான் இந்த உலகத்துல பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் நடக்குது. இதே இது இந்த நல்லவன் இருக்கான் பாருங்க, அவன் முதல்லயே அடி வாங்கி அங்கேயே சரி பண்ணிக்குவான் தன்னை. அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவன் லைசென்ஸ் இல்லாம ஓட்ட மாட்டான். ஹெல்மெட் ஒழுங்கா போட்டு ஓட்டுவான். தண்ணி போட மாட்டான். யாருக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டான். அவனுக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் அங்கேயே அடி விழும். அவன் திருந்திருவான். இவனுக்கு தப்பிச்சு போறான்னு நம்ம நினைப்போம். வாழ்க்கையின் முழுமை எங்க போய் முடியுதுன்னு எவனுக்கும் தெரியாதுங்க. நாங்க மொத்த சைக்கிளையும் பார்த்துருக்கோம். எவன்லாம் சேட்டை பண்றானோ, எவன் இப்ப நிறைய பேரு சொத்து சேர்த்து வச்சிருப்பான். கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருப்பான். ஒரு நல்லவன் ஒரு வீடு வாங்கியிருப்பான் வாழ்க்கை பூரா சம்பாரிச்சு. ஒரு கெட்டவன் குறுக்கு வழியில் போய் ஒரு 100 வீடு வாங்கி வச்சிருப்பான்.
நீங்கள் 100 வீடு நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் இந்த 100 வீட்லேயுமா போய் தூங்க முடியும்? காலுக்கு ஒரு வீடு, முட்டுக்கு ஒரு வீடு, இடுப்புக்கு ஒரு வீடு, தலைக்கு ஒரு வீடாக வைக்க முடியும்? ஒரு வீடு 6 அடி, அதுக்குள்ளே தான், அந்த பெட்டில் தான் படுக்க முடியும். ஒரு ஏசி ரூமு, ஒரு காரில் தான் நீ போக முடியும். ஸோ நீங்கள் கான்செப்ஷுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனம், ஒப்சஷன். 100 வீடு இருக்குன்னு பேப்பரில் தான் வச்சுக்க முடியுமே தவிர நீ அனுபவிக்க முடியாது. உன்னால் அனுபவிக்க முடிஞ்சது ஒன்று தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை நீ சொத்து வச்சிருந்தாலும், எத்தனை வச்சிருந்தாலும் ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் அதை நீ விட்டுட்டு தான் போய் ஆகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடிப்படை உண்மை உன்னை பயன்படுத்த விடாது. மன அமைதியும் குலைந்து போகும். 100 வீடை நீ சொத்தா வச்சிருந்தன்னா உனக்கு என்ன மன அழுத்தம் இருக்கும்? அந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளோ வேலை பார்க்கணும்? அதனால தான் சொல்றோம், நல்லவனுக்கு சோதனைகள் வரும், கெட்டவருக்கும் சோதனை வரும். ஆனால் அதை தட்டி கழித்து விட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பெருசாக போய் மாட்டுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே மாட்டித்தான் ஆகணும். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கும். இது எல்லாமே காஸ்மிக் வயலேஷனுங்க. இது வயலேட் பண்ணால் தப்பிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் அப்படித்தான். நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், தர்மத்தை விட்டு எவன் விலகினானோ அவனுக்கு பாதிப்பு வரும். நீங்கள் தப்பிக்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து பின்னால் பெருசாக அடி விழும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.